வணக்கம். TAF IAS அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜை ஃபாலோ பண்ணி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே பர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்படின்னா 100 அப்படிங்கிறத குறியீடாக குறிப்பாங்க. 100க்கு கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவையும் ஒவ்வொரு மதிப்பையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பர்சன்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குறியீடுகள், அதாவது சில வார்த்தைகளை குறியீடுகளாக மாற்றுவோம். இப்போ கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா இன், பத்தின், 20 அப்படின்னு இருக்கும். அந்த இன்னுங்கிற வார்த்தைக்கு போல நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னா மல்டிபிள்ஸ் அப்படிங்கிற மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மல்டிப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்தது இக்கு, 100க்கு 75, 50க்கு 40. இந்த இக்குங்கிற வார்த்தை என்னத்தை நமக்கு அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா வகுத்தல், டிவைடு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறம் இல் அப்படின்னா பெருக்கலாகவும் இருக்கலாம், வகுத்தலாகவும் இருக்கலாம். 100ல் 10 சேம் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணால் வகுத்தல், டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா பெருக்கல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரியான குவான்டிட்டியை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிசன் தான் பர்சன்டேஜ். ரெண்டு ஒரே மாதிரியான குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப வகுத்தல், இதுவே டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியை கம்பேர் பண்ணுறப்ப பெருக்கல். எப்படின்னா இப்போ பர்சன்டேஜுங்கிற வார்த்தை வேறு, மதிப்பெண் அப்படிங்கிறது வேறு, ரைட்டா? மதிப்பெண்ணையும் பர்சன்டேஜையும் குறிப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இல் அப்படின்னா பெருக்கலாகவும் இருக்கலாம், வகுத்தலாகவும் இருக்கலாம். அடுத்தது ஆனதுங்கிற வார்த்தை கொஷினில் எங்கே வந்துச்சோ அந்த இடத்துல ஈக்குவல் அப்படிங்கிற அந்த சிம்பிளை போடணும். இதுதான் ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக்காக ஃப்ராக்ஷன்னா PBQ ஃபார்ம், பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின்னத்தை பர்சன்டேஜாக மாற்றுறது எப்படி, அதே மாதிரி பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறது எப்படி. அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா தசம எண், புள்ளி வச்சு எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதக்கூடிய தசம எண்ணை பர்சன்டேஜை எப்படி மாற்றுறது, பர்சன்டேஜை எப்படி தசம எண்ணாக மாற்றுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில எப்படி சொல்கிறது சொல்யூஷன்ஸ். 1/9 அப்படின்னா 0.111 எழுதலாம். 1ஐயும் 9ஐயும் வகுத்து பாருங்கள், கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாலும் சரி. ஆனால் நம்ம இங்கே போடலாம், எக்ஸாமில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். 1/9 அப்படின்னா 0.1111. அதே மாதிரி 2/9 வந்துச்சுன்னா 0.2222. அதே மாதிரி 3/9 அல்லது 1/3 கேன்சல் பண்ணிடுறோம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணோம்னா 1/3 அப்படின்னு வரும். அது 0.3333 அப்படின்னு போகும். அடுத்தது 4/9 அப்படின்னா 0.4444 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 5/9 0.555. 6/9 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா 6/9 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 3 2s are 3 3s are, அப்போ 2/3 0.6666ன்னு போகும். அது 7/9 அப்படின்னா 0.777. 8/9 அப்படின்னா 0.888. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நோட்லேயே நோட் பண்ணிக்கிட்டு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பின்னாடி நாம் எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறோமோ அப்போல்லாம் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரெகுலரேஷன் பண்ணிக்கணும். ஒரு டாபிக் எடுத்து எழுதிக்கிறீங்க அப்படின்னா இது பிகினிங்கில் பிஃபோராக இது இப்போதைக்கு நம்ம கற்றுக்குறோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்காக பார்க்குறப்பெல்லாம் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சம், பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக, கொஷின்லேயே சதவீதம்னு கொடுத்துருக்காங்க, சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சதவீதமாக மாற்றுகன்னு கொஷினில் கொடுத்தாங்கன்னா பெருக்கல் 100 என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட பெருக்கல் 100. இப்போ ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ராக்ஷனை கொடுத்துட்டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ பெருக்கல் 100 36/50 பெருக்கல் 100. 150 is 50, 250 100. கிராஸில் அப்படி டிவைட் பண்ணிடலாம். 2 36 72%. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுமேன்றது தான் அதெல்லாம் பேசிக்காக. அடுத்தது இங்கே ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன், இதுக்கு பேர் கலப்பு பின்னம்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம். 2 4 8, 8 + 1 9, 9/4. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. மிக்சடு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக எழுதியாச்சு. இப்போ மறுபடியும் பின்னம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், பெருக்கல் 100. ஏன் சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 1 நாள் 4, 25 நாள் 100. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்க போகிறோம். 25 9ஓட பெருக்க போகிறோம். எப்படி ஈஸியாக பெருக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
25 10ஆல் பெருக்கணும்னா 250. 25 10 முறை பெருக்கினா 250. ஆனால் இங்கே 9 முறை தான் இருக்குது. அப்போ ஒரு 25 கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 25 கம்மி பண்ணால் 250 25 போனால் 225. சார் பர்சன்டேஜ்னா 100 தான், என்ன 100 தாண்டி ஆன்சர் வருது அப்படின்னு கேட்டால் 100 தாண்டி ஆன்சர் வரலாம். இது கிட்டத்தட்ட 2 மடங்கு. அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 100 ரூபா அப்படின்னா நமக்கு 200 ரூபா திருப்பி அவங்க பணத்தை நம்ம அந்த பொருளை விற்றதுக்கப்புறம் 200 ரூபா கிடைக்குது அப்படின்னா 100% லாபம். அது 1 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மடங்கு அப்படின்னா 100%, 2 மடங்கு அப்படின்னா 200%, 3 மடங்கு அப்படின்னா 300%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இதுவும் வருது. ஸோ இதுதான் வந்து பின்னத்தை சதவீதமாக மாற்றுதல். அடுத்த கொஸ்டின், பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுங்க. அவன் சதவீதம் கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னமாக மாற்ற போகிறோம். சதவீதம் கொடுத்துட்டு பின்னம் கேட்டாங்கன்னா டிவைடட் பை 100. பின்னத்தை கொடுத்துட்டு சதவீதம் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பை 100. சதவீதம்னு கேட்டால் பெருக்கல் 100. அந்த மாதிரி சதவீதத்தை கொடுத்துட்டாங்கன்னா டிவைடட் பை 100. பாருங்கள், இங்கே சதவீதத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 35% அப்படின்னா இப்படி தானே மார்க் போட்டிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் கூட தெரிஞ்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி நம்ம பின்னமாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ரெண்டுமே 5 டேபிள். 7 5s are 35. இந்த 5 டேபிளில் பண்ணுறப்ப 2 5s are 10, அதாவது 20. 20 into 5 100. மறுபடியும் இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியாது. இதுக்கு இதுதான் ஆன்சர். அதே மாதிரி அங்கே 0.64/100. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜுங்கிறதுலாம் டிவைடட் பை 100. இதையும் நான் என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் கீழே பெருக்கல் 100. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தால் கீழே டிவைடட் பை 1000. 3 ஜீரோ போட்டுக்கணும். 1 போட்டு 3 ஜீரோ. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் 1 10 100. இந்த இடம் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 1 புள்ளியை 1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 10, அடுத்தது 100. இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த மேலே இருக்கிற புள்ளியை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 64 ஆல்ரெடி 2 ஜீரோ இருக்கக்கூடிய 100. இது எதுக்காக அப்படின்னா பர்சன்டேஜுக்கு. இந்த கன்வர்ஷனுக்கு இன்னொரு 100. அப்போ இதை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா பின்னமாக மாற்றணும். 64/1000. சாரி 10,000. 100 × 100 10,000. இப்போ நம்ம இதை எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 8 டேபிள். 8 8s are 64. சரி சார், இது 8ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் 3 டிஜிட் 0 இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு த டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி, வகுப்படும் தன்மைக்கான விதிப்படி லாஸ்ட் 3 டிஜிட் 0 இருந்துச்சுன்னா கட்டாயம் இது எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ 8ஆல் டிவைட் பண்ணுறோம். பாருங்கள், 12 8 96 100. 12 8 96. மீதி 4 40. 40ல் எத்தனை 8 இருக்கும்? 5 8. 5 8 40. பேலன்ஸ் இன்னொரு 0 இருக்குது, அதை அப்படியே போட்டுடுறோம். மறுபடியும் அகைன் பாருங்களேன், 8 1250. இதையும் டிவைட் பண்ணலாம். 2 டேபிள். 2 டேபிளில் பண்ணோம்னா 4. இதை பண்ணோம்னா 1000 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 500, விச் மீன்ஸ் 500. அங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 250. 250 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 125. 500 125 625. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த கன்வர்ஷன் தெரியணுங்கிறதுக்கு தான் இதை நம்ம எடுத்தது. ரொம்ப பேசிக் தான். ஸோ போக போக நிறையா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஷின், பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்ணாக மாற்றுக. தசம எண்ணாக மாற்றுக. தசம எண்ணா புள்ளி வச்சு வர நம்பர். அப்போ 65%. சதவீதம் கொடுத்துட்டாங்கனாலே டிவைடட் பை 100. கீழே 2 ஜீரோ இருக்குது, ஒன்றுமே பண்ணாதீங்க. அழகா கீழே 2 ஜீரோ இருந்தால் மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா தசம எண் கிடச்சிரும். கீழே 2 ஜீரோ இருந்துச்சுன்னா மேலே தொகுதி பகுதி சொல்லி கொடுத்துருக்கேன். தொப்பி பாதம் தொகுதியில் கீழே 2 டிஜிட் 0 இருந்துச்சுன்னா மேலே 2 டிஜிட் தள்ளி புள்ளி. கீழே 3 ஜீரோ இருந்துச்சுன்னா மேலே 3 டிஜிட் தள்ளி புள்ளி. 2 டிஜிட் தானே சார் இருக்குது, முன்னாடி ஒரு 0 போட்டுப்பாங்க. கீழே 10 இருக்குது அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 93.1/100 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 2 ஜீரோக்கு பதிலாக மேலே என்ன பண்ணிக்கிறோம்? மேலே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.931. இது ரெண்டும் தசம எண் வடிவத்தில் சதவீதத்தை எழுதியிருக்கோம். சதவீதத்தை தசம எண் வடிவத்தில் எழுதியிருக்கோம். அடுத்த கொஷின், பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக. இப்போ புள்ளி வச்சு எழுதுகிற தசம எண்ணை நம்ம மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. சதவீதமாக மாற்றுக. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், புள்ளி வச்சு எழுதினாலுமே சதவீதமாக மாற்றுகன்னு சொன்னால் பெருக்கல் 100.
அதே மாதிரி அங்கேயும் பெருக்கல் 100. சதவீதமாக மாற்றுங்கன்னு கொஷின் கேட்டாங்கனாலே பெருக்கல் 100. அப்படியே அந்த 2 ஜீரோவால் பெருக்கிறப்ப இது என்ன வந்துடும் தெரியுங்களா? 71. 7100 வரும். பெருக்கும் போது 7100 அந்த 2 சனம் தள்ளி புள்ளி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகிடும்? இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 71%. 71% சதவீதமாக மாற்றுகின்றதுனால. அதே மாதிரி தான் இங்கேயும் 109 அப்படின்னு வந்துடும். 109 எப்படி எழுதணும்? 109% அப்படின்னு எழுத வேண்டியதான். அடுத்த கொஸ்டின். லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன? சரியான பதில்கள் அதோட பெர்சன்டேஜை கேட்குறாங்க. சரியான பதில்கள். ஸோ பாருங்களேன், மொத்தமாக பார்த்துங்க. கரெக்ட்லி ஆன்சர், ராங்லி ஆன்சர் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் வந்து 35, இன்கரெக்ட் வந்து 10. மொத்தம் டோட்டல் கொஷின்ஸ் எத்தனைன்னு பார்க்குறோம். டோட்டல் அப்படின்னா 35 + 10. இது கரெக்டான ஆன்சர். இது இன்கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா டோட்டல் எத்தனை கொஷின் அப்படின்னா 45 கொஷின். ஸோ 45 கொஷினில் நம்மளை கேள்வி கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சரியான பதில்களித்தல் கொஷினோட சதவீதம் கேட்டிருக்காங்க. சரியாக அப்படின்னா இது டோட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே டினாமினேட்டர் தான் எழுதுறோம். ஏன் டோட்டல் டினாமினேட்டர் எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் மார்க் எப்பயுமே தொகுதி பகுதியில் தான் போடுவாங்க. இப்போ 50 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா 50 எங்கே போடுவாங்கன்னா பகுதியில் தான் போடுவாங்க. அது மாதிரி தான் இங்கே டோட்டலாக 45 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 45 எங்கே போடணும்? எப்பயுமே டினாமினேட்டர் பகுதியில் தான் போடணும். சரி, எத்தனை கொஸ்டின் கரெக்ட் இதில்? 35 கொஸ்டின் பெருக்கல் 100. ஏன் பெருக்கல் 100? சதவீதம் கேட்டாலே இன்ட்டு 100. பாருங்க 5 டேபிளில் 7 டைம்ஸ் 9 டைம்ஸ் 7 டைம்ஸ் 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 700/9. 700ல் எத்தனை 9 இருக்குன்னு பார்க்குறோம். 70ல் எத்தனை 9 இருக்குது? அதாவது 7 9s are 63, பேலன்ஸும் 7. 70 7 9s are 63, பேலன்ஸும் 7. 7/9 இப்படி தான் போடணும். அதாவது கொடுக்கப்பட்டதில் 77 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. பேலன்ஸ் 7 இருக்குது. மீதி மேலே வகுத்தி கீழே. ஈவு மீதி வகுத்தி. இப்போ இந்த ஆன்சர் அங்கே இருக்கான்னு கேட்டால் எல்லாமே டெசிமலில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் இந்த டெசிமல் வேல்யூ முன்னாடி நான் எழுதியிருந்த ஞாபகம் இருக்கா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 7/9 அப்படி எழுதலாம். 0.777 சொல்லியிருப்போம். இவன் 7/9 எழுதியிருக்கோம். அப்போ 77.777 எழுதுவோம். எப்படி எழுதணும்னா 77.777% போய்கிட்டே இருக்கும். இது எங்கே இருக்குது நம்ம ஆப்ஷனில் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் கொஷினில் நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 77.77. அடுத்த கொஷின். ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு, பிற செலவுகளுக்கு 3 விஷயம் பண்ணுறாங்க. ரோஜா அவங்களுக்கு 18,000 சம்பளம். அது என்னென்னா கல்வி, சேமிப்பு, பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. இப்போ கல்வி, சேமிப்பு கூட செலவு தான் இப்போ மாறிடுச்சு. ஏன்னு கேட்டால் அது கூட பணம் எடுத்து வச்சா தான் அந்த இடத்துல போய் சேரும் இல்லையா? அதனால் சேமிப்பு கூட இந்த இடத்துல செலவை தான் சேர்ப்பாங்க. சேமிப்பு, பிற செலவுனா எதாவது செலவுகள், வீட்டுக்கு வேறு ஏதாவது செலவு பண்ணியிருப்பாங்க. அதையும் இங்கே எல்லாத்தையும் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோவில் அடையாளப்படுத்த சொல்கிறாங்க. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷியோ கொடுத்துருக்கிற ரேஷியோவை நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறோம். முதல்ல 18,000 சம்பளம் அப்படிங்கிறது 100% எடுத்துக்கணும். ஏன்னா சதவீதத்தை பொறுத்தவரையும் டோட்டல் அமௌண்ட் அவங்க ரோஜா வாங்கிட்டு வர மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா 18,000. அந்த 18,000 தான் உங்களுக்கு என்னென்னு அர்த்தம் அப்படின்னா 100%. அந்த 100% வச்சு தான் இப்போ செலவு பண்ணி ஆகணும். அப்போ 100% அப்படின்னாலும் என்ன தான் 18,000 ரூபாய். அதான் டோட்டல் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் கான்செப்டில்
மொத்தம் டோட்டல் அப்படிங்கிறது 100% குறிப்பாங்க. டோட்டல் அப்படின்னாலே என்னது 100%. ஏன்னா பர்சன்டேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். டோட்டல் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? 100%. இப்போ அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோன்னு பாருங்கள். ரேஷியோவும் பர்சன்டேஜும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ரேஷியோவில் நிறையா பர்சன்டேஜ் கொஷின் இருக்கும், பர்சன்டேஜில் நிறையா ரேஷியோ கொஷின் இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ 2:1 1:3. இது எப்படி எழுதுறாங்கன்னா 2x 3x x அடுத்தது 3x. x 3x இப்படி குறிச்சுக்கிறோம். இது எக்ஸ்ன்னு என்ன சார்? ரேஷியோ அப்படின்னாலே மடங்குங்க. இது 2 பங்கு இல்லை, 2ஓட மடங்கு. இது 1 கிடையாது, 1ஓட மடங்கு. 2 மட்டும் கிடையாது, 3 மட்டும் கிடையாது. இது 3னா வெறும் 3 கிடையாது, 3 மடங்கு. மடங்கு அப்படிங்கிறத குறிக்க தான் எக்ஸ் போட்டுக்கிறோம். இது மொத்தத்தையும் சேர்த்தோம்னா எத்தனை எக்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6x. இந்த 6x தான் இந்த 100%. இந்த 6x தான் 100%. 6x 100% அப்படின்னா ஒரு எக்ஸ் எத்தனை சதவீதம்னு பார்த்தா 100/6. சிம்பிளிஃபை பண்ண வேணா அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 2x. 2x அப்படின்னு கேட்டால் 2 × 100/6. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 3x. 3 × 100/6. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா பர்சன்டேஜ் கிடச்சிரும். பாருங்கள், இது என்ன வரும் பாருங்கள். 100/6. 100ல் எத்தனை 6 இருக்குது? 16 6 96. 16 6 96. மீதி 4/6 பர்சன்டேஜ். இங்கே பாருங்கள், இது கேன்சல் பண்ணலாம். 1 2 3 2s are 100/3. 100ல் எத்தனை 3 இருக்குன்னு கேட்பாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாலும் தப்பு கிடையாது. 100ல் எத்தனை 3 இருக்குன்னா 33 3 1/3. 33 1/3 பர்சன்டேஜ். இங்கே பாருங்கள், 1 3 is 3 2 3s are. இதையும் அடிச்சிட்டோம்னா 50%. அப்போ ரோஜா வந்து அவங்க செலவு எப்படி என்னெல்லாம் செலவு பண்ணாங்க அப்படின்னா, கல்விக்கு, எஜுகேஷன், சேமிப்பு சேவிங்ஸ், பிற செலவுகள் அதர் எக்ஸ்பென்ஸ். ஸோ கல்விக்காக செலவு பண்ணுற பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பங்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், கல்விக்கு 2. அப்போ 2% 2 பங்கு அப்படின்னா இங்கே 2 பங்கு எவ்வளோ தான் குறிக்குது? 33 1/3. 33 1/3%. சேமிப்பு எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு பங்கு. சேமிப்பு ஒரு பங்கு, செலவு வந்து 3 பங்கு. ஸோ ஒரு பங்கு அவ்வளோங்கிறது 16. இது 4/6ன்னு இருக்கு இல்லையா? அந்த 4ஐயும் 6ஐயும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? 2/3%. இது சேமிப்பு. அடுத்தது செலவு, பிற செலவு. அது எவ்வளோன்னா 3 பங்கு, அதுதான் 50%. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா ரோஜாவோட அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் எவ்வளோ மொத்தமாக கையில் காசு வச்சுருந்தாங்க. 100% வச்சுருந்தாங்க இல்லையா? அந்த 100% ஆன்சராக கிடச்சிடும். எவ்வளவுன்னு ரூபாவில் கேட்கல. ரூபாவில் கேட்டாங்கன்னா அதுவும் போடணும். நம்ம ரூபாவில் கேட்காம அவங்க பர்சன்டேஜில் தான் கேட்டாங்க. அப்போ பர்டிகுலராக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90 ரூபாயில் இருந்து 50 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம். இந்த குறைவின் சதவீதம்லாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக புரிஞ்சு போடுங்க. ஆடி தள்ளுபடியில் 90 ரூபா மதிப்புள்ள சட்டை, இதுதான் மதிப்பு. ஆக்சுவலாக அந்த சட்டையோட விலை டோட்டல்னு எடுத்துக்குவோம். ஏன் டோட்டல்னு எடுத்துக்கிறோம்? டோட்டலாக அந்த சட்டையோட விலை 90 ரூபான்னு தான் இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆடி தள்ளுபடி வரும்போது இந்த 90 ரூபா அப்படி மதிப்புள்ள சட்டையை
50 ரூபாயாக குறைந்து விட்டுறது. 50 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 50 ரூபாய் குறைக்கலை, 50 ரூபாய் ஆக குறைந்தது. 50 ரூபாயாக குறைஞ்சிச்சு அப்படின்னா 90 ரூபா மதிப்புள்ள சட்டை 50 ரூபா குறைஞ்சிச்சுன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம்? 40 ரூபா குறைஞ்சிருக்கு. ஸோ வித்த விலை, செல்லிங் ப்ரைஸ். இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா 40 ரூபா குறைஞ்சிருக்கு. இதை அவன் பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அது மேலே. இப்போ தான் சொன்னேன், டோட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே கீழே. டோட்டல் எவ்வளோ ரூபா? 90 ரூபா அந்த சட்டை. பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100, ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ பெருக்கிடலாம், அடிக்கலாம் முடியாது, பெருக்கிடலாம். 400/9. மறுபடியும் 9 கீழே வந்துருக்கு, கொஞ்சம் உஷாராக போடணும். 40ல் எத்தனை 9 இருக்குன்னா 9 நாள் 36, 9 நாள் 36, மீதி 4, மறுபடியும் 9 நாள் 36, மறுபடியும் மீதி 4/9%. ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது. சப்போஸ் இதை வந்து அவங்க பாயிண்டில் டெசிமலில் கேட்டாங்கன்னா எப்படி திரும்ப கொடுத்துருப்பாங்க? 44.444 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. பீட்டர் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுமா? இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு 50% மார்க் எடுக்கணும். ஸோ அது தெரியுது இதுலேருந்து. 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்க. மொத்தம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? மொத்தம் அப்படின்னா 100%. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 100%, ரைட்டா? ஸோ அப்போ கவனிங்க, பீட்டர் என்ன பண்ணியிருக்காரு? 280 வாங்கியிருக்காரு. எத்தனை மதிப்பெண் இன்னும் எடுத்தால் அவர், விச் மீன்ஸ் அந்த எக்ஸாமில் அவர் பாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா இன்னும் 20 மதிப்பெண். அது எவ்வளோ இப்போ? 300 மார்க். இந்த 300 மார்க் என்னவா 50% சொல்கிறாங்க. அது எங்கே சார் சொல்கிறாங்க? அந்த 20 மதிப்பெண் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்ணில் 50%. மொத்த மதிப்பெண் 50%னா பாதி தானே. அப்போ 50% எவ்வளோ மார்க் அப்படின்னா 300 மார்க். நமக்கு மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். 50 எதால் பெருக்கணும்? 100 பெருக்கலாம், வகுக்கலாம், கூட்டவும் கழிக்கவும் கூடாது. அப்போ 2ஆல் பெருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கினா 600. ஸோ இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 600 ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். ஸ்கூல் புக் சம்மே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கவனிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 7/4 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100ன்னு போட்டு அதை ஆன்சர் போடுங்க. 0.07%, 0.07%. இதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னம்னு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால வச்சு சொல்கிறோம். பின்னமாக மாற்றி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். (4.7% வடிவம்). 4.7% வடிவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டு இதுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 142.5% தசமமாக மாற்றினால் என்னவாக கிடைக்கும்? தசமமாக அப்படின்னா புள்ளி வச்சு எழுதுகிற நம்பர். இந்த புள்ளி வச்சு எழுதுகிற நம்பரில் எது ஆன்சர் அப்படிங்கிறத ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 5வது கொஷின். சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக. ரொம்ப சாதாரண கொஷின். 4 பங்கு 1 பங்கு, மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. மொத்தம் 5 பங்குனா எத்தனை சதவீதம்? 100%. அதில் செலவு எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு சேமிப்பை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் 5 கொஷின். தேங்க்யூ.